மன அழுத்தத்தை எப்படி சரியாக கட்டுப்படுத்துவது? வணக்கம் அன்புள்ள நண்பர்களே. இன்றைய வாழ்க்கையில் மன அழுத்தம் இல்லாதவர் யாருமே இல்லை. மாணவர்களுக்கு படிப்பு அழுத்தம், வேலை செய்பவர்களுக்கு வேலை அழுத்தம், பெற்றோருக்கு குடும்ப அழுத்தம். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், மன அழுத்தம் ஒரு நோய் அல்ல. அதை சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். மன அழுத்தம் என்றால் என்ன? எதிர்பார்ப்புகள் அதிகரிக்கும் போது, சூழ்நிலைகள் நம்மை மிஞ்சும் போது உள்ளத்தில் ஏற்படும் அமைதியின்மையே மன அழுத்தம். இது மனதில் தொடங்கி உடலிலும் பாதிப்பை ஏற்படுத்தும். மன அழுத்தத்தின் அறிகுறிகள். மன அழுத்தம் இருப்பதை எப்படி அறியலாம்? அதிக கோபம், கவலை, பயம், தூக்கமின்மை, எளிதில் சோர்வு, சிறிய விஷயத்திற்கே பதற்றம். இந்த அறிகுறிகளை அலட்சியம் செய்யக்கூடாது. மன அழுத்தத்தை குறைக்கும் 10 எளிய வழிகள். 1. ஆழமான சுவாசம். மன அழுத்தம் வந்தால் மெதுவாக மூச்சு இழுத்து சில வினாடிகள் பிடித்து மெதுவாக வெளியே விடுங்கள். இதை 5 நிமிடம் செய்தால் மனம் தானாக அமைதியாகும். 2. போதுமான தூக்கம். தூக்கம் என்பது மனதிற்கான மருந்து. தினமும் 7-8 மணி நேரம். இரவு தாமதமாக தூங்காதீர்கள். 3. மனதை பேசவிடுங்கள். மனத்தில் இருக்கும் சுமையை நம்பிக்கையுள்ள ஒருவரிடம் சொல்லுங்கள். அழுதாலும் தவறு இல்லை. பேசுவது சிகிச்சை. 4. உடல் இயக்கம். நடப்பது, யோகா, இலகுவான பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்கும். மனதில் மகிழ்ச்சி தரும். தினமும் 30 நிமிடம் போதும். 5. தியானம், அமைதி நேரம். தினமும் சில நிமிடம் அமைதியாக அமர்ந்து உங்கள் மூச்சை கவனியுங்கள். மனம் மெதுவாக கட்டுப்பாட்டுக்கு வரும். 6. நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். வேலைகளை பட்டியலிடுங்கள். ஒரே நேரத்தில் ஒன்று மட்டும் செய்யுங்கள். அனைத்தையும் ஒரே நாளில் முடிக்க முயற்சிக்காதீர்கள். 7. மனதை மகிழ்விக்கும் செயல்கள். இசை கேட்பது, புத்தகம் வாசிப்பது, தோட்ட வேலை, ஓவியம். தினமும் சிறிது நேரம் உங்களுக்காக ஒதுக்குங்கள். 8. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் உடல், மன ஆரோக்கியம் முக்கியம். 9. எதிர்மறை சிந்தனையை மாற்றுங்கள். என்னால் முடியாது என்று நினைக்காதீர்கள். நான் முயற்சி செய்கிறேன். நான் மெதுவாக முன்னேறுகிறேன். உதவி கேட்பதில் தயக்கம் வேண்டாம். மன அழுத்தம் அதிகமாக இருந்தால் மருத்துவர், ஆலோசகர், மனநல நிபுணர் உதவி கேட்பது பலவீனம் அல்ல. முடிவுச் செய்தி. அன்புள்ள நண்பர்களே, உங்கள் மனம் ஒரு குழந்தை போல. அதை திட்டாதீர்கள். அதை புறக்கணிக்காதீர்கள். அதை கவனியுங்கள். இன்று மன அழுத்தத்தை சரியாக கையாள கற்றுக்கொண்டால் நாளைய வாழ்க்கை அமைதியாக இருக்கும். உங்கள் மனம் உங்கள் பொறுப்பு.